ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்கேலப் டிசைன் போடுறதுக்கு வளைவு போட ரொம்ப கஷ்டமாக இருக்கா? இனிமேல் அந்த கவலையை விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு அழகாக ரெடிமேடாகவே இந்த ஸ்கேல் சேல்ஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே ஈஸி தான். இந்த ஸ்கேலை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். புதுசாக ஸ்கேலப் டிசைன் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லைன் நம்ம போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸும் இருக்குது, ஸ்மால் சைஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பெரிய சைஸை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் ஒரு முறை சொல்லி காமிச்சிடுறேன். நீங்களுமே இந்த ஸ்கேலை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 முறை நம்ம வரைஞ்சி பார்த்தோம்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இப்போ 3/4 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல ஒரு லைன் நம்ம போட்டுக்கலாம். எப்போதுமே இந்த மாதிரி டபுள் லைன் போட்டுட்டு நம்ம டிசைன் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாகவே நம்மளால் கற்றுக்க முடியும். அப்போ தான் நம்மளுக்கு ஒன்று ஏற்றமாகவும் ஒன்று இறக்கியும் வராமல் ஒரே அளவாக சேமாகவே வரும். இப்போ பாருங்கள், இந்த லைனை ஒட்டியே தான் நம்ம ஸ்கேலை வரைய போகிறோம். ஏற்றியும் வரக்கூடாது, இறக்கியும் வரக்கூடாது. கரெக்டாக அந்த லைனை ஒட்டியே வரையணும். கீழே போட்டிருக்கக்கூடிய லைன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன். அதனால் அந்த லைனை ஒட்டியே அந்த ஸ்கேலை கரெக்டாக வச்சு பாருங்கள். அந்த மாதிரி நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வளைவை மட்டும் கொடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பகுதியில் குட்டியாக ஒரு கோடு மாதிரி வந்திருக்கு. அந்த பகுதியெல்லாம் நம்ம வரையக்கூடாது. ஓகேங்களா? நம்மளுக்கு தேவை அந்த ஸ்கேலப்போட வளைவு டிசைன் மட்டும்தான். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு வளைவு போட்டதுக்கப்புறமா 2வது வளைவு அப்படியே அடுத்தடுத்தா வரிசையாக ஜாயின் பண்ணணும். அந்த ஸ்கேல் பார்த்தீங்கன்னா அந்த லைனை விட்டு கீழேயும் வரக்கூடாது, அந்த லைனை விட்டு மேலேயும் போகக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு பாருங்கள், ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம லைன் போடும் பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே அளவாக சேமாகவே வருது பாருங்கள். இப்போ நம்மளாம் ஒரு அட்டையில் கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த வளைவு ஷேப் சிலருக்கு கரெக்டாக வந்துடும், சிலருக்கு அப்படியே திட்டாக வந்துடும். ஆனால் அந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 100% கரெக்டாக பக்காவாக ஒரே அளவாக சேமாகவே கிடச்சிடும். இப்போ பாருங்கள், நான் அந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி தான் இந்த டிசைன் வரைஞ்சிருக்கு. ரொம்பவே சூப்பராக பக்காவாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 ரூபாய்ன்னு நான் வாங்கியிருக்கேன். ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அது போக பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜும் சேர்த்து வந்திருக்கு. நான் சொல்லி கொடுத்த மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள்.